கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வசனம் சங்கீதம் 91 வசனங்கள் 9. உனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக நீ கொண்டதினால், 4வது வசனம் சொல்லுது, அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாம் இருக்குமா. மறுபடியும் சொல்ற ஆண்டவர், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. சோ அப்படியாக நமக்கு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறாங்க. சோ யாருக்கு இந்த பாதுகாப்பு, யாருக்கு இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது 2வது வசனம் சொல்லுது, கர்த்தர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல். அப்படி சொல்லும்போது உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட தேவன்! அவருக்கு நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பு, நமக்கு கொடுக்கிற அவருடைய அன்பு, ஆதரவு, இவைகளாம் நினைத்து பார்க்கும்போது நாம் பாவிகளாக இருக்கிறோம், நாம் எதற்கும் பாத்திரம் அல்ல. ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவரை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள்.